ஹாய் கைஸ், எல்லாருமே வந்து கமிஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி வந்து ஒன் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டே 1 நேற்று வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ ஃபியூ ரீசன்ஸ்னால நம்மளால் வந்து நேற்று வந்து டே 2க்கான வைவாஸ் வந்து என்ன செய்ய முடியல அப்படின்னா வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ இனி வர ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டே 2க்கு வந்து வீடியோஸ் கொடுத்துடலாம். அட்லீஸ்ட் 27, 28 அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அப்சர்வேஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனா வைவா பார்த்துக்கலாம். நம்ம தனித்தனியாக படிக்கிறத விட இந்த அப்சர்வேஷனையும் டெமான்ஸ்ட்ரேஷனையும் வந்து கொஞ்சம் சைமல்டேனியஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறப்போ வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா யாரை பற்றி நம்ம வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்லேயும் அப்சர்வேஷன்லேயும் வந்து எழுதுகிறோம் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கைட் டீச்சரை வந்து அப்சர்வ் பண்ணி எழுதுவோம். இதே வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு காலேஜில் எழுதுகிற ரெக்கார்டு. ஸோ நம்மளுடைய காலேஜ் ஸ்டாஃப் நமக்கு டெமோ டீச் பண்ணி காட்டுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து என்ன அப்படின்னா 1 or 2 பீப்புள்ஸ் வந்து என்னென்னா மாற்றி நம்ம எடுத்துக்குருவோம். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒன்று உங்கள் காலேஜ் ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் ஸ்டூடெண்ட் டீச்சராக இருக்கலாம். அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள வச்சு நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எழுதுவோம். அப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்கூலுக்கு போய் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுறப்ப நமக்கு எந்த கைட் டீச்சர் கொடுக்குறாங்களோ அந்த கைட் டீச்சரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி எழுதுவோம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் இந்த அப்சர்வேஷனுக்குள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னா அப்சர்வேஷன் வந்து ஒரு ஸ்கூல் பேஸ்டு ரெக்கார்டு. ஓகேவா? டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து ஒரு காலேஜ் பேஸ்டு ரெக்கார்டு. எல்லா ரெக்கார்டுக்குமே வந்து என்னன்னா ஒரு 2 டைப் இருக்குது. அது ஸ்கூல் பேஸ்டா காலேஜ் பேஸ்டா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெசன் பிளானாக இருக்கட்டும், அப்சர்வேஷனாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்டு, டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட், கேஸ் ஸ்டடி, இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா ஸ்கூல் பேஸ்ட் ரெக்கார்டில் வரும். ஏன்னா எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஸ்கூலில் சம்மந்தப்பட்ட ஸ்கூல் சிலபஸையோ இல்லை ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களையோ இல்லை அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டையோ சம்மந்தப்பட்டு எழுதுறது எல்லாமே வந்து என்னென்னா ஸ்கூல் பேஸ்ட் ரெக்கார்ட். இதே நம்ம காலேஜ் சம்மந்தப்பட்டு எழுதுறது, ஃபார் எக்ஸாம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், மைக்ரோ டீச்சிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து சைக்காலஜிக்கல் ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இது இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா காலேஜ் பேஸ்ட் ரெக்கார்ட்ஸில் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ரெக்கார்ட் வந்து எந்த மாதிரியான டைப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அப்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு அலாட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டாண்டர்டை மட்டும்தான் நம்ம எழுதுவோம். 5 அப்சர்வேஷன் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 1க்கு நான் 8th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த லெவல் 1க்கு 5 அப்சர்வேஷனுமே அந்த 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் இருக்கும். இதே இது வந்து இப்போ டெமான்ஸ்ட்ரேஷனில் வந்து என்ன அப்படின்னா லெவல் 1க்கு வந்து 6th-லேருந்து 7th வரைக்கும் எந்த ஸ்டாண்டர்ட் வேணாலும் மாறலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து காலேஜில் இருக்கிறப்ப தான் வந்து அந்த ரெக்கார்டு எழுதுகிறோம். நமக்கு வந்து என்னென்னா பர்டிகுலராக வந்து இந்த ஸ்டாண்டர்ட் தெரியாது. ஸோ நம்மளுடைய காலேஜ் ஸ்டாஃப்மே என்ன செய்வாங்க அப்படின்னா ரேண்டமாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நமக்கு நடத்துவாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து நடத்துவாங்க. அதே சமயம் நம்மளோட ஸ்டூடெண்ட் டீச்சர் நம்ம கூட படிக்கிறவங்களும் ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து நமக்கு நடத்துவாங்க. ஸோ அதில் வந்து 6th to 7th வந்து ஸ்டாண்டர்ட் வேரியாகிறத பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ். அதையும் வந்து நோட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து டைம். ஓகேவா? ஸோ 2 அப்சர்வேஷனாக இருக்கட்டும், டெமோவாக இருக்கட்டும், ரெண்டையுமே பொறுத்த வரைக்கும் ஒரு 1 வீக்லேருந்து 10 days வரைக்கும் தான் என்ன செய்வோம் அப்படின்னா வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டுமே நடக்கும். ஸோ டைம் டியூரேஷன் வந்து சேம். நெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியமானது இந்த ரீசன் தான். எந்த ஒரு ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டாலும் அது அப்சர்வேஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் கிடையாது, இன்க்ளூடிங் லெசன் பிளானாகவே இருந்துட்டாலும் என்ன அப்படின்னா அந்த ரெக்கார்டை நம்ம எதுக்கு எழுதுறோம், அது என்ன பர்பஸ், அது என்ன ரீசன் அப்படின்றது வந்து நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நம்மளால வந்து அந்த பாயிண்ட்ல வந்து நம்மளால வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் அப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் எதுக்காக வந்து நம்ம இந்த ரெக்கார்டு எழுதுறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு கைட் டீச்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கைட் போனதுமே நம்ம வந்து நமக்கு இன்க்ளூடிங் டெமான்ஸ்ட்ரேஷன்லேயே நமக்கு வந்து டீச் பண்ணி செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் காலேஜில். பட் ஆனால் ஒரு புது அட்மாஸ்பியருக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா போவோம். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா பல்காக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து இந்த கைட் டீச்சர் எடுக்கிற கிளாஸில் கைட் டீச்சர் எந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதே கிளாஸ் தான் நமக்கும் கொடுத்துருந்துருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ வந்து என்னென்னா போனதும் அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்க, அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த மேம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது, பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்து குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி அந்த 80 days வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு அப்சர்வேஷன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அப்படின்றத பற்றி எழுதுறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்ட். இது டெமோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கைட் டீச்சரை எப்படி அப்சர்வ் பண்ணணும், இன்னொன்று நம்மளுடைய டீச்சிங்கை வந்து எந்தெந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு அப்படி தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இது 2 தான் வந்து ரீசன், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கேட்பாங்க. என்ன ரீசன்? ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ரெக்கார்டாக தான் இருக்கும் டக்குன்னு பார்க்குறப்ப. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது இது ரொம்பவே முக்கியம். இதை கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. அதாவது என்னென்னா நம்ம சைட் ஹெட்டிங்லாம் போட்டு நிறைய எழுதிடுவோம்.
இன்ட்ரடக்ஷன் எழுதியிருப்போம், அந்த ரீகால் ரீஃபேஸ் அந்த மாதிரிலாம் நிறைய எழுதியிருப்போம் நம்ம. ஆனால் வந்து இந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும் என்ன அப்படின்னா இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்லேயும் அப்சர்வேஷன்லேயும் வந்து வராது. ஓகேவா? அது என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு பார்ட். நமக்கு காலேஜில் டெமோ எடுக்கிறப்ப வந்து என்னென்னா இந்த ஆக்டிவிட்டின்ற பார்ட் வந்து அதில் இருக்காது. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனால் இங்கே அப்சர்வேஷனுக்கு வரப்ப அந்த ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு பார்ட் வந்து என்ன அப்படின்னா இன்க்ளூட் ஆகும். அவங்க கேட்பாங்க எந்த ஒரு டாபிக் வந்து டெமான்ஸ்ட்ரேஷனில் இருக்காது பட் அப்சர்வேஷனில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன பார்ட் அப்படின்னா ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டு. ரெண்டு இதுலேயுமே காமனாக இருக்கிற முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ இங்கேயே என்ன செய்வோம், அப்சர்வேஷனில் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம நடத்துகிற கைட் டீச்சரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுவோம். கிரிட்டிசைஸ் இன் த சென்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் மேம் நடத்திருந்தாங்க, இதை கொஞ்சம் இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதை வந்து அவங்க இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மேலோட்டமாக ஜென்டிலாக வந்து ஹாஷாக இல்லாமல் நடத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி எழுதுறது. இங்கேயும் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய சஜஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம இந்த கிரிட்டிசிசமில். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் நமக்கு இருக்கிறவங்க வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நடத்தாமல் கொஞ்சம் இப்படி இம்ப்ரூவ் பண்ணி நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்குறது தான் ஒரே டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ முக்கியமாக வந்து அப்சர்வேஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா கேட்குற வைவாஸ் வந்து என்ன அப்படின்னா இதுக்குள்ளே இருந்து தான் இருக்கும். இந்த இதை கூட என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே என்ன அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.